பேஸ் பேண்ட் அன்னோன், அதே மாதிரி ஐஎம்இ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகாது. ஸோ இதே ஃபோனை ஃபார்மெட் அடித்தாலோ இல்லை ஃப்ளாஷ் பண்ணாலோ செட்டப் ஸ்க்ரீனில் ஹோம் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட்டு அந்த சிம் இன்சர்ட் சிம்ங்கிற ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஸ்க்ரீன் அப்படியே பிளாங்க் ஆயிரும். இதான் வந்து கம்ப்ளைண்ட், இது ட்ரெண்டிங் ஃபால்ட்டு. ஸோ இந்த மாடலில் இந்த மாதிரி நெட்வொர்க் ஐசியை நம்ம புதுசு ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, எத்தனை ஐசி ரீப்ளேஸ் பண்ணாலும், சிபியூ ரீபால் பண்ணாலும் சரி, பவர் ஐசி சேஞ்ச் பண்ணாலும் ஸோ இந்த செட்டு வந்து ரெடி ஆகாது. ஸோ வித்தவுட் ப்ராப்பர் ஃபால்ட் ஃபைண்டிங் இதை ரெடி பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த போர்டு வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண போர்டு. இதே மாடல் A78 5G போர்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதே இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த ரெடி பண்ண டுட்டோரியல் இந்த வீடியோவில் போடலை, பட் வந்து நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. இப்போ ஆஃப்டர் ரிப்பேரிங் ஐஎம்இ பேஸ்மெண்ட் ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ நான் எங்கேயுமே அந்த ஃபோனு இது பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பண்ண முடியாதுன்ட்டாங்க. சூப்பராக இது பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது கொரியர் மூலியமாக நீங்கள் உங்களோட ஃபோனை சென்ட் பண்ணி விடலாம். ஸோ குயிக் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.